ஜனங்களுடைய நன்மைகளுக்கு விரோதமாகவும் தொடர்ந்து தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிற அது யாராக வேணா இருக்கலாம், கர்த்தர் அவங்களை என்ன பண்ண போறாருன்னா சடிதியில தள்ளிவிட போகிறார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில நாசம் அடைவான். அது யாரா வந்தாலும் அப்படிதான். நாம அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில். ஆமா, என்னெல்லாம் யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு ஒரு பொல்லாத ராஜா என் சிங்காசனத்தை அசைக்க முடியாது, என்ன வேணா யாரு வேணா சொல்லிக்கோங்க, யாரு வேணா என்ன குற்றம் குறைவுகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க, மக்களுக்கு என்ன வேணா சொல்லுங்க, என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது நம்பிட்டு இருக்கவனை 10 வசனம் சொல்லுது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிற அரசனே, நீ சகாயமின்றி நீ என்ன பண்ணுவ, சடுதியில உன்னுடைய அரியணை தள்ளப்படும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அரியணையை தள்ளி அரியணையை ஏற்றுகிறவர் கர்த்தர். ஆமென். 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 சொல்லுங்க, தேசத்துல ஆண்டவரே கடினமாய் இருக்கிற தன்னை மாற்றிக்கொள்ளாத அரசர்களை, ராஜாக்களை என் தேவன் சகாயமின்றி சடுதியிலே தள்ளி விடுகிற கர்த்தர். ஆமென். ஒரு நாள் பைபிள்ல போட்டிருக்கு, இந்த பாபிலோன் மாகாணம் இருக்கிறதே அப்படின்னு திமிரா யோசிச்சுட்டு இருந்தானா, படார்னு தள்ளி விட்டுட்டாங்க. தள்ளி விட்டோன்னே என்ன ஆயிடுச்சு, வீட்டில் இருந்தவன் இதுக்கு போயிட்டான். எங்க போயிட்டான்? மிருக ஜீவன்கள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டான். ஸோ he was pushed out from the high places. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு சொல்லலாம், தேவ ஜனங்களுக்கு விரோதமாகவும் ஜனங்களுடைய நன்மைகளுக்கு விரோதமாகவும் தொடர்ந்து தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிற அது யாராக வேணா இருக்கலாம், கர்த்தர் அவங்களை என்ன பண்ண போறாருன்னா சடிதியில தள்ளிவிட போகிறார். சடிதியில என்ன பண்ண போறாரு? தள்ளிவிட போகிறார். எல்லாம் ஒருமனப்பட்டு சொல்லலாமா? என் தேசத்திலே இந்தியாவை இந்தியர்களுடைய நன்மைகளை தொடர்ந்து பாதிக்கிற அதிகார திமிரில் இருக்கிற துஷ்பிரயோகம் செய்கிற தன்னுடைய ஸ்தானத்தை உணராது இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களை ஜனங்கள் அடிக்கடி அரசியல் விமர்சகர்கள் நல்ல தலைவர்கள் அடிக்கடி அவர்களை கடிந்து கொண்டும் தன் போக்கை மாற்றிக்கொள்ளாது இருக்கிற பிடரியை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த பார்வோனை சொல்லுங்க, அந்த பார்வோனை இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமை சந்திக்க இருக்கிறது. அவனுடைய அரியணை தள்ளப்படும். அவன் கீழே விழுவான். மனுஷருடைய ராஜ்யத்திலிருந்து அவன் கீழே தள்ளப்படுகிறான். இயேசுவின் நாமம் தள்ளப்படும் என்று சொல்லுகிறோம். கர்த்தர் இதை சடுதியிலே செய்வார். செய்வார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.